ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜ் ஆஃப் பாகமூர் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமீரா அந்த டிராகன் ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே அவளுக்குள்ள இருக்கிற அந்த காட் கீ அவளுக்கு பகாமூர் டிராகனை இலியூஷனா காமிக்க அதை அவள் பார்த்து பயந்து கத்திடுறா. இப்போ ஹெவன்ல காட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு காட் என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம காட் கீயை பாதுகாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு இன்னொரு காட், அந்த ஜோன்டி ஆர்க் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை, அவ ஒருத்தி போதும் அந்த காட் கீயை பாதுகாக்கிறதுக்கு. இப்ப மைக்கேலும் அதே தான் சொல்றான். அவகிட்ட என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கு, அது போக அவ ஒரு போலினேட்டாக கூட வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த பகாமுட்டே ரிவியூவை வந்தா கூட இவளால அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேப்ரியல் அந்த இடத்துக்கு வந்து, இல்ல நம்மளால அந்த பகாமுட்டை சமாளிக்க முடியாது, இதுல ஒரு என்ன நல்ல விஷயம்னா அந்த காட்கி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அந்த மாஸ்டர் மேட் யாருன்னு கூடிய விரைவில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராயல் கேபிட்டல்ல இறந்து போன டிராகன்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிங் வீரமிக்க ஓரியான் நைட்டு கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற பெண்ணு, நீ நடந்த போர்ல சிறப்பா செயல்பட்ட காரணத்தினால நான் உனக்கு ஒரு ரிவார்டு தரலான் இருக்கேன், கேளு உனக்கு எந்த டெரிட்டரி வேணும் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அவ, எனக்கு நீங்க கொடுக்குற எந்த ஒரு ரிவார்டும் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக நீங்க என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நிறைவேற்றினா போதுன்னு அவ சொல்றா. இந்த பக்கம் அமீரா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, அம்மா எனக்கு என்னாச்சுன்னு கேட்க, கைசர் சொல்றா, நீங்க அந்த டிராகன் ஸ்டாச்சுவை பார்த்து பயந்து கத்தி அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல, அவன் நிறைய சரக்கு அடிச்சிருந்திருப்பா, அதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஹீரோ சொல்ல, ரீட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றா. இப்ப அமீரா சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன், அதுல நான் ஒரு குக்கூன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னது குக்கூனா? ஆமா, நான் அதுல ரொம்ப நாள் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து, எழுந்திரு ஆமீரா, உனக்காக ஒரு மிஷின் காத்துக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டேனா உன்னோட அம்மாவை அந்த ஹெல் கேமுக்கு போய் நீ பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னு அவன் சொல்ல முடிக்க, அப்பனா அந்த பென்டன்ட்ல உங்க அம்மாவோட மெமரிஸ் இருக்குன்னு சொல்ல வரியான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அமீரா, நான் எங்க அப்பா பார்க்க போனா அப்படின்னு சொல்லிட்டு போக போக ஹீரோவை கையை பிடிச்சு, இப்ப நீ போனா அவனை திரும்பி தேடுறது ரொம்ப சிரமமாயிரும், ஆனா என் அப்பாவை நான் பார்க்கணும், அவர் என்னை கூப்பிட்டாருன்னு அவன் சொல்ல, முதல்ல அமைதியாரு, நீ உங்க அப்பா பார்க்கணும்னு நினைக்கிற எனக்கு புரியுது, பட் இப்போ நீ அவரை பார்க்க போறது அவரை காப்பாற்ற முடியலாம் அப்படின்னு அவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌரியன் உள்ளே வரான். உள்ளே வந்து, அம்மா யாரோட அப்பா பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்கும்போது ஹீரோ அதை சமாளிச்சிடறான், இல்லை நாங்கள் ஒரு கதையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் அப்படின்ட்டு. சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவன் கேட்க, இந்த மாதிரி கிங் உங்களை எல்லாத்தையும் வர சொன்னார்னு அவன் சொல்றான். இப்போ கிங்குக்கு முன்னாடி அங்கே 3 பேருமே இருக்காங்க. அதில் இப்போ கைசர் சொல்றான், இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு அவன் கேட்க, அதுக்கு ரீட்டா, என்ன நமக்கு மரண தண்டனை தர போறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றா. அதை கேட்ட ஹீரோ, நீ தான் ஏற்கே ஜாம்பியா இருக்கியே, உன்னைய கொண்டா என்ன கொள்ளாட்டி என்ன அப்படின்னு நான் சொல்ல, அப்போ அமீரா வந்து இங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு அப்பான்னு கத்துறா. ஹீரோ, என்ன அப்பாவா, இங்கேயா இருக்காரு அப்படின்னு அவன் கேட்க, ஆமா அவர் தான் என்னோட அப்பா அப்படின்ட்டு நைட் தளபதியை காமிக்கிறா. ஜோன்டி யார் கூட லுட்டினட்டியா நீ சொல்ற அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோவோ, அந்த மொரட்ட பிசா அவனோட அப்பா அவர் ஹியூமன் தானா இல்ல டீமனா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது கைசர் திடீர்னு, அவர் டீமனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவரை நான் ஒயிட் ஏர் சிட்டியில சந்திச்சேன், அப்ப அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணாரு, அது போக அவர் ஒரு வீரமிக்க நைட், அவர் ஒரு டீமனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க, அப்ப கிங் இருந்துட்டு, ஃபாவரோ அப்புறம் கைசர், நீங்க 2 பேரும் நடந்த அந்த போர்ல துணிச்சலா செயல்பட்டனால உங்களோட வீரத்தை பாராட்டும் வகையில நைட்டுங்கிற பட்டத்தை தரலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ, இதெல்லாம் என்ன பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல போறதுக்கெல்லாம் கைசர் முந்திக்கிட்டு, நாங்க அந்த பட்டத்தை தாராளமா ஏத்துக்கிறோம்னு சொல்றான். ஹீரோக்கும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப கிங்கும் அவங்கள ஒரு நைட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. இப்போ அவங்களோட வெப்பனை அவங்க கிட்டே திரும்பி தந்துட்டாங்க. எப்படியோ என்னோட வாக்கை நான் காப்பாத்திட்டேன், இனிமே இந்த கேவலமான பவுண்டரி கண்ட்ரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கைசர் சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, டே லூசுப்பல, நீ நினைச்சா கூட அந்த பவுண்டரி ஹண்டர் பிரேஸ்லெட்டை கழட்ட முடியாது, அதை கலட்டணும்னா அந்த குடிகார கார்டு நினைச்சாதான் முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு மைக்கேல் வராரு. நடந்த அந்த போர்ல நீங்க நல்லா செயல்பட்டீங்க, இனிமே தான் இந்த காட் கீ அடையிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, அவங்கள நீங்க எதுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஸ்வாடை தரேன் அப்படின்னு அவன் ஒரு ஸ்வாடை கொடுக்க, கிங்கும் அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாடை டைரக்டா ஜான்டி ஆர்க் கிட்ட, அதாவது நைட் கமாண்டர் கிட்ட போகுது. இந்த ஸ்வாட்ல என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கிறனால ஈவன் உன்னால ஒரு காடை கூட கொல்ல முடியும், அதனால இதை நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்ல, அதுக்கு அவளும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. இப்ப கிங் மைக்கேல் கிட்ட, என் ஆண்டவரே எனக்கு எந்த விதமான பரிசும் இல்லையா? அதுக்கு மைக்கேல், என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவுமே இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. இப்ப இன்னொரு இடத்துல 2 ஏஞ்சல்ஸ் யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா ஆசசல் இருக்கான், அவன் இன்னும் சாகல. அப்ப ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அது வழியா போகும்போது பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், உன் நிலைமையை பாக்குறதுக்கு எனக்கே பரிதாபமா இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸை கேட்டுட்டு ஆசல பின்னாடி திரும்பி பாக்குறான். பீல்சப், நீ தானே என்னை ஏமாத்தினது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக, அந்த பீல்சப்ங்கிறவன் ஆசஸை அட்டாக் பண்ணிடுறான். இப்ப ஏஞ்சல்ஸ் அவங்கள பார்த்து அட்டாக் பண்ண வர அந்த பீல்சப்ங்கிறவன் அது ஏஞ்சல்ஸையும் கொண்டுடுறான். நீ லார்ட் லூசிஃபருக்கு எதிராக எந்த விதமான சதி திட்டத்தை வச்சிருக்க அப்படின்னு ஆசசல் கேட்க, அது நேரம் வரும்போது நீ ஏன் அதை தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்ல, நேரம் வரும்போதா எப்போ அப்படின்னு அவன் கேட்க, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே. இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் கிங்கை குடிக்கிறதா இருந்தா
ஜார்ல இருந்த ட்ரிங்க்ஸ்ல ஒரு மருந்தை கலக்கிட்டு அவன் போயிடுறான். இப்ப கிங் இருந்துட்டு, நான் ஒரு நாட்டோட கிங், ஆனா அவ என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இது வரைக்கும் யாருமே என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதே இல்ல. அது போக அந்த மைக்கேல் கார்டு வேற அந்த ஸ்வாடை அவகிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்க இருந்த ஜார்ல இருந்த ட்ரிங்க்ஸை ஒரு கிளாஸ்ல ஊத்தி அவங்க அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி நின்றுட்டு, அம்மா தயவு செய்து சொல்லுங்க, யார் இந்த நாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறா, அது மட்டும் இல்லாம யார் இந்த நாட்டோட கிங் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க, இப்போ அம்மாவோட வாய்ஸ்ல இருந்து பின்னாடி உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்களா? உன்னோட நாட்டுக்குள்ளேயே ஒரு துரோகி உன்னை கொல்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, அது யார் வா அப்படின்னு அவன் கேட்க, இப்போ அவனுக்கு முன்னாடி அந்த ஜோண்டி ஆர்க்கு வந்து அவனோட ஸ்வாடை வச்சு அவனை வெட்ட வராங்க. இப்போ நீ பார்த்ததுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது, அவ உன்னை கொண்டு உன்னோட பதவி அவ எடுத்துக்கிருவா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே கிங்கு யோசிச்சு பார்க்குறான். மக்கள் எல்லாருமே அந்த நைட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு, இல்ல அந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன், நான் தான் இந்த நாட்டோட கிங் அப்படின்னு அவன் கத்துறான். இதை அந்த மருந்தை கலக்கினவனும் பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப கேன்சலுக்குள்ள ஒருத்தங்க கருப்பு கலர் முக்காடை போட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ யாருன்னு கேட்கறான். அதுக்கு அவ ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. அதுக்கடுத்து தான் அவன் யாருன்னு தெரியுது, அமீரா. அம்மா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த நேரம் பார்த்து ரீட்டா, நீ உங்க அப்பாவை பார்க்க போறியோ? அதுக்கு அமீராவும் ஆமான்னு தலையாட்டுறா. இப்ப ஹீரோவும் அப்பனா சரி என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நைட் தளபதி இருக்கிற இடத்த காமிக்கிறான். இங்க பார் அந்த லைட் இருக்குது பார்த்தியா, அந்த ரூம்ல தான் அவங்க அப்பா இருப்பாரு, போய் பாரு அப்படின்னு சொல்றான். அவ தேங்க்ஸ் பாவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இதை ஹீரோ பார்த்துட்டு, பரவாயில்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜாம்பி பொண்ணு ரீட்டாவும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. அந்த ஜாம்பி பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் அப்படின்னு அவனை கூப்பிட, ரீட்டா அதுக்கு டேய் அவங்க ரெண்டு என்ன பேசிக்கிறான்னு அவனுக்கு பார்க்க ஆசை இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறா. அது ஹீரோவும் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, நீல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான். ஆமீரா இப்போ அப்பான்னு கூப்பிட அவரும் எந்திரிச்சு போய் ஆமீரா கட்டி பிடிச்சிட்டு, உன்னை பார்த்து 5 வருஷம் ஆச்சு ஆமீரான்னு சொல்றான். என்ன 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வர ரீட்டாவும் வெளியில வந்துடுறா. சாரி அப்படின்னு அவன் கேட்க, ஆமீராவை எவ்வளவு தூரம் பத்திரமா கூட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி ஃபாவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஆமீரா உன்னை பத்தி உங்க அம்மா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹெவன்ல என்ன நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்களா, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேபிள் கேட்க, அது யாருன்னு தெரியல, ஆனா அது கன்ஃபார்ம் ஆசஸலா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மைக்கேல் சொல்ல, அப்பனா அது யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போய் கண்டுபிடிங்க, அது போக அந்த கார்டு கீக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்கன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு மற்ற கார்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த வேலையை கன்ஃபார்ம் லூசிபரால பண்ண முடியாது, அப்பனா அதை பண்ணது யாரு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க, இப்ப டீமன் கேப்டலான கோசோடர்ல காமிக்கிறாங்க. உன்னை பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு பீஸ் அப்படின்னு லூசிபர் கேட்க, ஆசஸல் அவனோட மிஷின்ல அவன் தோத்துட்டான், அதனால இனிமே நானே களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அவன் சொல்ல, அப்போ உனக்கு உதவி பண்றதுக்கு யாரையாச்சும் அனுப்புவா அப்படின்னு லூசிபர் கேட்க, இல்ல நான் மட்டும் தனியா பாத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். நிஜமாவா நீ மட்டும் அதை பண்ணிருவேன் அவன் டவுட்ல கேட்க, ஏன் ஏதாவது சந்தேகமா அப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு எதுவும் சந்தேகமும் கிடையாது அப்படின்னு லூசிபர் சொன்னோன்னு, நான் எப்படியாச்சும் அந்த காட் கீயை கைப்பற்றி நம்மளுடைய லார்ட் சாட்டனை திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த நைட் ஆமீரா ஒரு டீமனுக்கும் ஒரு காடுக்கும் பிறந்தவ அப்படின்னு அவர் சொன்னோன்னே, என்னது டீமனுக்கும் காடுக்குமா, என்னடா இது கருமோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, பிரீத்தா ஹீரோட காலில் ஏத்திட்டு, அப்பனா நீங்க யாரு, காடா இல்ல டீமனானு கேட்க, நான் வெறும் சாதாரண மனுஷன் தான், அது போக நான் ஒன்னும் இவளோட அப்பா கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சலை பாதுகாக்கிறதுக்காக என்னை அந்த ஏஞ்சலோட பாடி கார்டை அசைன் பண்ணாங்க, அப்பதான் நான் ஆமீராவையும் அவங்க அம்மாவையும் பார்த்தேன், அவங்க அம்மாவோட பேர் தான் நிக்கோல், அவங்க அம்மா ஒரு டீமனோட ஒன்னா சேர்ந்த ஒரு குழந்தைய பெத்தனால அவளை ஹெவன்ல இருந்து விரட்டிட்டாங்க, இருந்தாலும் அவ அதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தா, அதுக்கு காரணம் நீ தான் ஆமீரா, அப்ப நாங்க டீமன்ஸோட சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருந்தோம், அது போக எங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் எங்களை விட்டு போயிடுச்சு, ஆனா உங்க ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை திரும்பி வந்துச்சு உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எதிர்பாராத விதமா அந்த இடத்துக்கு ஒரு டீமன் வந்து எங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அமீராவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுச்சு, அமீராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிக்கோலும் அந்த டீமனை தேடி போனான், அவ போறதுக்கு முன்னாடி இந்த பென்டென்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனான், அதுக்கப்புறம் நான் சரியாயி பல இடங்கள்ல தேடினேன் உங்க அம்மாவை, ஆனா அவங்க என்னால கண்டுபிடிக்க முடியல, அப்பதான் உன்னை நான் அந்த பிரிட்ஜில் பார்த்தேன், உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பென்டென்ட் இருக்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணேன் நீ நான் நிக்கலோட பொண்ணா இருப்ப அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவர் சொல்ல முடிக்க ரீட்டா ஒரு கேள்வி கேட்குறா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே இவளை நீங்க குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அவ்வளோ சீக்கிரம் எப்படி இவ வேமாவே வளர்ந்தா, இதுக்கு காரணம் அந்த டீமன்ஸ் தானா, அதுக்கு ஹீரோவும் இவ பாக்குறதுக்கு தான் பெரிய பொண்ணா இருக்கல தவிர இவ மனசுல இனி வரைக்கும் சின்ன பொண்ணா தான் இருக்கா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, இப்ப அமீரா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்கு, என்னை எதுக்கு ஒருத்தவங்க ஹில் கேமுக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி அந்த ஹில் கேம்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த நைட்டும் ஹில் கேம்ல டீமன்ஸோட பவர் அதிகமா இருக்கும், அங்க ஈவன் ஒரு காடால கூட சர்வே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு, இப்போ எங்க அம்மா அப்படின்னு அவ கேட்க, அதை பத்தி
நீ கவலைப்படாது, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அபரிவிதமான பவர் இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த நைட் அவங்ககிட்ட இருந்த அந்த பென்டென்ட்டையும் அமீரா கிட்ட இருந்த பென்டென்ட்டையும் பக்கத்துல வைக்க இப்போ அவங்களுக்கு ஒரு மேப் கிடைக்குது. இப்போ அந்த மேப்ல ஒரு இடத்துல அவன் கையை வச்சுட்டு இந்த இடத்துல தான் அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்தோட பேர் தான் ப்ரூட்டூசியா, த வாலி ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஹீரோ. இதை நீங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்கே அப்படின்னு ரீட்டாட்ட கேட்க அவ இல்லைன்னு சொல்றா. இந்த கேம்பஸை நீனே வச்சுக்க, என்னால் இப்போ கூட வர முடியாது, அதனால நீ உங்க அம்மா பார்த்தேன்னா அவங்க கிட்ட நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு நான் சொல்ல, இல்லை நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வரேன், அப்போ நீங்களே அவங்கள பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றா. இப்போ ஹீரோ அழுதுகிட்டு இருக்கு. ரீட்டா ஏன் அழுகிறேன்னு கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட வால் என்னை விட்டு போக போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அமீரா ஹீரோவை பார்த்து நீனே என் கூட வரதானே அப்படின்னு அவன் கேட்க, என்ன கொடுமடா இது அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு, நான் கன்ஃபார்ம் அடிச்சு சொல்றேன், உங்க அம்மா பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, அதனால அவங்கள பார்க்கறதுக்காகவே நான் அவங்க கூட வரணும் போலயே அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே, நிஜமா தான் சொல்றியா, அப்ப சரி அப்படின்னு அவன் சொன்னோன்னே இப்போ ரீட்டா ஹீரோ கிட்ட கேட்குறா, நம்ம இந்த விஷயத்த இப்போ கை சட்டு சொல்ல வேணாமனு அவன் கேட்க, அவன் இப்போதான் ஒரு நைட் ஆனா, அதனால இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லி அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு அவனை சொல்லாமே நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இப்போ நம்ம எப்படி உங்க கண்ணில் மனத்து விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ திரும்பி அபாய வழி அடிக்குது. பார்த்தா ஒரு டிராகன் ராயல் கேபிட்டல்ல பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லா நைட்ஸும் அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இப்போ டிராகன் நைட்ஸ் அதை போய் அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா இதை கண்ட்ரோல் பண்ணது நம்ம ரீட்டா தான். இப்போ ஹீரோவும் ஆமிராவும் யாருக்கும் தெரியாமல் ராயல் கேபிட்டலில் அந்த கிங்கோட கேசலுக்கு அடியில் ஒரு பாதாள சாக்கடை போகுது. அதில் அவங்க போகிறதுக்காக ரெடியாக இருக்க ஹீரோவனை யோசிச்சு பார்க்குறான், நான் சொன்ன ஒரு பொய் என்னை எவ்வளோ தூரம் வச்சு செய்யணும் எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ ஹீரோ அமீரா பக்கம் திரும்பிட்டு, இப்போ நான் தான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ ஆச்சு இந்த வாழை என்கிட்ட எடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்க, அவள் இதை பற்றி எதையுமே கண்டுக்காம வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் அசைச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீ தானே சொன்ன எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்பாவா இப்போ ஹீரோவும் அமீராவும் அந்த போர்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கிங் அவரோட ரூம்ல இருக்கும்போது யாரோ கதவை திறந்து வராங்க. பார்த்தா நம்ம நைட்டு கௌரியன் தான். கௌரியன் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கிங் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ அவனுடைய தலையை வெட்டுறாங்க. அவனுடைய தலை தனியா வந்து விழுகுது. இதை பார்த்துட்டு கிங் கத்த இதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.